பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணத்தினால் நமக்கு விரோதமாய் இருந்த எல்லா கையெழுத்தையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அகற்றிருக்கிறார். பொது மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிர்மறையாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒருபோதும் நீங்கள் இதை செய்ததுனால தான் இது நடக்குது அப்படி நீங்கள் சொல்லாதபடிக்கு நமக்கு விரோதமாக இருந்த எல்லா ஒப்பந்தத்தையும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையின் மேல் வெற்றியை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எஸ்ஐயா 44வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறது என்ன? நான் செய்த பாவம், லிசன், நான் இந்த காரியத்தை செய்ததுனால தான் இந்த காரியம் நடக்குது என்று பலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவினுடைய கல்வாரி இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் இருந்த எல்லா கையெழுத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய அதிகாரத்தினாலே அவைகளை அழித்திருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நமக்கும் அவருக்கும் நடுவாக பகையாய் நின்ற பிரிவினையாக நடுச்சுவரையே அவர் என்ன செய்திருக்கிறார்? தடுத்திருக்கிறாருங்க. அந்த நடு சுவர் தகர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு நடுவாக ஒரு தடுப்பு சுவர் இருந்துச்சுல்ல, உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிற எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? சிலுவையிலே அவர் உங்களுக்கு இருந்த நடுச்சுவரை தகர்த்து போட்டிருக்கிறார். Glory to God. சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 51:9 என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் தான் தேவன் நம்முடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அதை என்ன செய்கிறது? தடை பண்ணுதில்ல. அப்போ வேதம் சொல்லுது, இன்னைக்கு உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் எடுத்து போட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை தான், அவரிடத்தில் நாம் தைரியமாக சேருவோம். அவரிடத்தில் தைரியமாய் கடந்து வந்து கேளுங்க. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும், கடன் என்கிற பத்திரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. Glory to God. நல்லா கவனிங்க. சில நேரத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2:7 வாசிக்கும்போது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. எந்த அக்கிரமத்தின் ரகசியமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? அழித்திருக்கிறார். உன்னை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் என்ன பேசுகிறார்கள் என்கிறது முக்கியமில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு இருக்கிறேன். வேதம் சொல்லுது, கொலோசியர் 2வது அதிகாரம்
10வது வசனத்தில் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் எதற்காக மீட்டு கொண்டாரு தெரியுமா? நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பரிபூர்ணம் அடைவீர்கள். தேவனிடத்தில் திரும்புங்க, பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, உங்கள் பரிபூரணத்தை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் எங்களை மீட்டிருக்கிறீங்கப்பா. உம்மை நோக்கி உம்மிடத்தில் சேருகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பரிபூர்ணமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பீராக. எதிராக இருக்கிற எல்லா கட்டளைகளையும் நிர்மூலமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.